இத்தனை ஆரோக்கியமும் நிறைஞ்ச கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு இதில் வெறும் இலையை மட்டும் போடாமல் இலசா இருக்க தண்டோடு சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆஞ்சிக்கலாம். நீங்கள் கொத்தமல்லியை ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு முழுக வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 துண்டு பெருங்காயம், 4 காஞ்ச மிளகாய் போட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமாக செவக்க வறுத்துக்கணும். 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அதாவது தனியா போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி, உப்பு, ஒரு பழுத்த தக்காளி போட்டிருக்கேன், உப்பு போட்டு இந்த மாதிரி வதங்க விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்காமலையும் அரைச்சி அப்படியே சாப்பிடலாம். தாளித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இதை நிறையா எண்ணெய் போட்டு வைக்கும்போது கொத்தமல்லியை இந்த ஊறுகாய் மாதிரி ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் லிமிட்டாக தான் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேஸ் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லி துவையல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக லெமன் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.